கோவில்பட்டி கொக்கோ மிட்டாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை 200 கிராம், மண்டவெல்லம் 200 கிராம். வேர்க்கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு மண்டவெல்லம் எடுத்துக்கணும். ஏலக்காய் 5. இப்போ முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு வேர்க்கடலை அதில் போடுறேன். நல்லா வறுத்துட்டு தொலியெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்க வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறட்டும். வேர்க்கடலை ஆறங்குள்ளேயும் நம்ம மண்டவெல்லத்தை பாகு வச்சிடலாம். அதில் மண் இருக்கும்ல, அதனால் நம்ம வந்து வடிகட்ட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். மண்டவெல்லம் கரையட்டும். தண்ணியில் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் வேர்க்கடலையை நான் வந்து ஆறின உடனே நல்லா கசக்குன உடனே தொலி வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஏதாவது வேஸ்ட்டு கடலை இருந்தால் கூட கருப்பாக இருக்கும். அந்த கடலையெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். பொடிச்சிட்டு வரணும். அதை ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அரைக்கணும். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். பிறுபிறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கண்டிஷனில் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் வடைச்சட்டியை வச்சுட்டு, கனமான வடைச்சட்டி வச்சுக்கணும். ஏதாவது பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து பாகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். அதில் பாகு கொதிக்கட்டும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். பாகு கொதிச்சிருச்சு. நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாகு பதம் தான் இதில் முக்கியம். நம்ம தண்ணியில் ஊற்றி பார்த்தோன்னா உடையணும். உருட்டுறதுக்கு பால் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. தண்ணியில் ஊற்றினா உடையிற ஸ்டேஜில் தான் நம்ம பாகு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா பாகு இதாயிருச்சு. தண்ணி வச்சுருக்கேன், அதில் ஊற்றி பார்க்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா உடையணும். சவுண்டு வரும். உடையிற சவுண்டு நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருக்கணும், இல்லைன்னா கருகிடும். மறுபடியும் ஊற்றி பார்க்குறேன். நல்லா சவுண்டு வருது. முதல்ல ஊற்றி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அமுங்குச்சு. அதனால் நான் மறுபடியும் ஊற்றி பார்க்குறேன். நல்லா உடையுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை வந்து பொடிச்சு வச்ச வேர்க்கடலையை நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
பர்பிக்கு பாகு பதம் தான் முக்கியம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் சூட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பரில் போட்டு கட் பண்ண போகிறேன். பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நல்லா சூட்டோடு அதில் போட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு சூட்டோடையே நம்ம வந்து தேய்க்கணும். சூட்டோடையே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிடணும். ஆறுன விட்டு எடுத்து உடச்சிக்கலாம். பாருங்க, நல்லா தேய்ச்சி வச்சிட்டேன். அதே சூட்டோடையே நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சிடணும். ஆறினோடனே உடச்சி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். கட் பண்ணிட்டேன், ஆறட்டும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு அழகாக வருது. அப்படியே பிச்சு எடுத்துடலாம். நம்ம இன்னும் ஆறினோம்னா இதை விட அழகாக உடைக்க வரும். ரெடி ஆயிடுச்சு. சுவையான கோவில்பட்டி கொக்கோ மிட்டாய் ரெடி.